ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு சூப்பரான சொரக்காய் அடை சுட்டுடலாமாங்க. அதுக்கு 1 டம்ளர் நல்லா இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன், 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் கடலப்பருப்பு எல்லாத்தையும் நல்லா ஒரு 4-5 தடவை தண்ணியில் கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அது கூட ஒரு 5 காஞ்ச மிளகாயும் சேர்த்து ஊற வச்சுட்டேன். இப்போ அரிசி 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 பல் பூண்டையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஊறின அரிசி துவரம்பருப்பையும் அரிசி ஊறினோம்ல அதையும் எடுத்து நல்லா மிக்சியில் நம்ம அடைக்கி எப்படி அரைப்போமோ அதே மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சிட்டு தேவைக்கேற்ற உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சொரக்காய் எடுத்துக்கிட்டேங்க. இது சூப்பராக நல்லா பிஞ்சு சொரக்காய், அதனால் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுக்காமல் தோல் மட்டும் செத்திட்டு பீட்ரூட் செத்ததை நல்லா செத்தி வச்சுக்கிட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லா கடுகு உளுத்தம் பருப்புலாம் போட்டு தாளிச்சிட்டு நைஸாக கட் பண்ண வெங்காயம், அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டுக்கு நல்லா பல்லாக அரிஞ்ச தேங்காய் பல்லையும் அது கூட சேர்த்துட்டு வதக்கிட்டு இப்போ சொரக்காய் திருவி வச்சுருந்த சொரக்காய், கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், மல்லித்தலை எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வாசனை வர அளவுக்கு நம்ம வதக்கிட்டு இப்போ நம்ம இந்த அடை மாவில் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்புலாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நல்லா தோசைக்கல் காஞ்சோன்னு இந்த அடை மாவை நல்லா எடுத்து மெலிசாக ஊற்றலாங்க. ஊற்றிட்டு தேவைக்கேற்ற எண்ணெயை ஊற்றி நல்லா மொறுன்னு சுட்டு எடுத்தால் சும்மா சூப்பரான சொரக்காய் அடை ரெடி. சொரக்காவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இப்படி செஞ்சு பாருங்கள், சூப்பராக